இல்லாமல் நிற்கிறோம், ஒரு வளர்ச்சி இல்லாமல் முழுகிறோம். ஆதி பாரம்பர சேரி என இங்கு ஜாதி பிரிச்சது எவன்டா? தமிழ் தாயி பெற்ற நாமம் அவன்டா. நம்ம சந்ததி இப்போது சங்கதி தெரியாம சந்நிதி இல்லாமல் நிற்கிறோம், ஒரு வளர்ச்சி இல்லாமல் முழுகிறோம். மயிலாக தோள கிளி போல நடந்தால், வள்ளி கோவை பழம் போல சீவந்தால், அந்த நாணத்து சிவப்பிலே நாயகன் ஒருவன் முறுக்கி நடை போட்டு நடந்தான். அந்த முருக பெருமானே ஆவந்தான். பருத்தி துணி உடுத்தி பவள கொடி ஒருத்தி குறிஞ்சி நிலத்தினிலே மலர்ந்தாள். நம்ம குறவன் குலத்தோட மகள்தான். நம்ம இனத்தின் பெருமைகளை குணத்தில் வெளிப்படுத்தும் கும்பகோணம் முருகேசன் இவர்தான். இவர் குறவன் குலத்தோட மகள்தான். கொள்கை போட்டு நம்மை பிரிச்சான், நம்மை கூடாதவன் எனதான் பிரிச்சான். அந்த கொள்கையை உடைக்கவே நம்மை இணைக்கவே உறவன் நலச்சங்கம் அமைத்தார். நம் குறைகளை சரி செய்து மகிழ்ந்தார். நம்மை உயர்வாக்க நம்மில் உயர்ந்தாரு ஒருவர். அவர் நமது குறவன் குல தலைவர். கோயில் கும்பத்து மரியாதை பம்பத்து உன் கையில் வந்துவிடவேதானே உழைப்பார். அதுக்கு முருகேசன் தலைவர் தானே அழைப்பார். ஆதி பாரம்பர சேரி என இங்கு ஜாதி பிரிச்சது எவன்டா? தமிழ் தாயி பெற்ற நாமம் அவன்டா. நம்ம சந்ததி இப்போது சங்கதி தெரியாம சந்நிதி இல்லாம நிற்கிறோம், ஒரு வளர்ச்சி இல்லாமல் முழுகிறோம். ஆதி பாரம்பர சேரி என இங்கு ஜாதி பிரிச்சது எவன்டா? தமிழ் தாயி பெற்ற நாமம் அவன்டா. நம்ம சந்ததி இப்போது சங்கதி தெரியாம சந்நிதி இல்லாம நிற்கிறோம், ஒரு வளர்ச்சி இல்லாமல் முழுகிறோம்.